ஹலோ வணக்கம். வெல்கம்ஸ் டு நரிக்குட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருள்கள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். ஆச்சி சிக்கன் 65 மசாலா. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகா ஒன்று இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இது வந்து ஹாட் வாட்டர் வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒரு 2 செகண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சின்ன சின்ன புழு, பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகும்னா, அதெல்லாம் தனியாக வந்துடும், இறந்து செத்துரும். அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள். அதுக்கப்புறம் ஈக்குவலாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி நமக்கு இது தேவையான பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நமக்கு தேவையான பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நல்ல ஹை டெம்பரேச்சரில் ஹீட் ஆகணும். இப்போ நமக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது எந்த கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மாட்ரேட்டான ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த பேட்டர் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் பிஃபோரே நீங்க மேரினேட் பண்ணி வச்சா நல்லாருக்கும். உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா நீங்க அப்படியே கூட மிக்ஸ் பண்ணி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இத ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்கிறேன். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் பக்கோடாக்கு தேவையான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா, ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில போட போறோம். அதேமாரி நீங்க கரண்டியில தூக்கி போடாதீங்க. ஏன்னா போட்டீங்கன்னா தெறிக்கும். தெறிச்சுன்னா எண்ணெய் இது காயம் படும். அதனால கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா எடுத்து போடுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இத எடுத்து ஆயில் ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன்.